கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களை நம்ம பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரிகள் நம்மிடத்தில் காணப்பட்டால் 21வது வசனத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க வேண்டுமென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம அழிக்க வேண்டும். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அதற்கு பதிலாக நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆவியின் கனி என்னவென்றால் அன்பு காணப்பட வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இப்போ இவைகளெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஒப்புரவாகும்போது தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். அடுத்ததாக ஆவியின் கனியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியின் கனியில் முதலாவது காணப்படுகிறது அன்பு. அன்பு நம்ம 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அன்பை நம்ம எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும்? ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும். அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடும். அந்த அன்பு வேதத்தில் இதே அதிகாரத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு 2 கட்டளைகளில் அது உள்ளடங்கி இருக்கிறது. 2 கட்டளைகளை நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. முதலாவது அந்த அன்பு நம்ம தேவனிடத்தில் முதல் அன்பை நம்ம செலுத்த வேண்டும். 2வதாக நம்மை நேசிக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறது போல பிறரை நம்ம நேசிக்க வேண்டும். இப்போ இந்த 2 கட்டளைகளில் எல்லாம் அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. அப்படியாக நம்ம தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களால் ஊற்றப்படும். அதனால்தான் அன்புக்கென்று ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நம்ம தூதர் பாஷைகளை பேசினாலும், நம்ம உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளை பேசினா கூட, அது மட்டும் இல்லை, அந்நிய பாஷை பேசினா கூட அந்நிய பாஷை கூட ஓய்ந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். இவை எல்லாம் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறதும் குறைவுள்ளதான். தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தை சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அன்பை தேவ அன்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அன்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம். அந்த கனி கொடுக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக அந்த வசனத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரியைகளை நம்ம முற்றிலுமாக நம்ம அழிப்போம். தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். பரலோக பாக்கியத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.